Hi, this is Lourdes, banking aspirant. Welcome back to my channel, Mom to Banker. இன்னைக்கு ஃபுல் டே vlog தான் பார்க்க போகிறீங்க. நான் எந்த டைமில் நான் படிக்கிறேன், எவ்வளோ ஹார்ஸ் படிக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த vlog. இன்னைக்கு எனக்கு 5 o'clockலாம் டே ஸ்டார்ட் ஆயிருச்சு. ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கிறதுனால இன்னைக்கு டே 3 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்த நோட்டில் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு நோட்டை திருப்பி அதை கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்குள்ளே என்னோடய குட்டி பாப்பா முழிச்சாச்சு. சரி, அவளை ஃபீட் பண்ணி தூங்க வச்சுட்டு டைமை பார்த்தா டைம் 5:45 ஆக போகுது. சரி, நம்ம ஒரு பர்ஃபெக்டான டைமுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளால் படிக்க ஸ்டார்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணி வெளியே பார்த்தா அங்கே அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான சவுண்ட்ஸு. கேட்டிங்கல்ல, கேட்குறதுக்கே நல்லா பீஸ்ஃபுல்லான மைண்ட்லேயே நம்ம டேயை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நோட்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். படிக்கிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ப்ரேயரோ யோகா மெடிடேஷன் இல்லை எக்ஸசைஸ் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு நம்ம படிக்க ஆரம்பிச்சோம்னா அந்த டே எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும். சரி, நானும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது என்னுடைய மைண்டே பிளாங்காக இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பற்றின ஐடியாவே இல்லை. இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த டஃபஸ்ட்டு கான்செப்ட்டு. அதனாலே எனக்கு சுத்தமாக அதை பற்றின ஐடியாவே இல்லை. திரும்ப எல்லாத்தையும் ரீகால் பண்ணிகிட்டு இருந்தேன். சம்ஸ் எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் தான் ஓரளவு ஐடியா கிடச்சிது. இப்போ கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா 7:30க்கு வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்த 10 நிமிஷத்தில் ஜோருன்னு மழை பெய்யுது. எயிட் ஓ கிளாக் வரை படிச்சுட்டு அதுக்கப்புறமா கிச்சனுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு அகெயின் திரும்ப படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறது லாப நஷ்ட கணக்கு. இதில் மோஸ்ட்லி எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்கன்னா, ஒரு வியாபாரி ஒரு பொருளை 15 ரூபாய்க்கு வாங்கி 20 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா அவங்களுக்கு கிடைச்ச லாபத்தோட சதவீதம், இதை தான் இன்டர்சேஞ்ச் பண்ணி ஒவ்வொரு கொஷின்லேயும் மாற்றி மாற்றி கேட்டுட்ருப்பாங்க. ஆஃப்டர்நூன் செஷனில் மார்னிங் படித்த அந்த கான்செப்டை வச்சு செக்ஷனல் டெஸ்ட் போட்டு பார்த்துருந்தேன். நான் எழுதுகிற டெஸ்ட்டில் 10 கொஷின் கொடுத்துருக்காங்க. 10 கொஷினில் 5 கொஷின் தான் என்னால் அட்டன் பண்ண முடிஞ்சது. அந்த 5மே கரெக்டான ஆன்சர். ஸோ இதோடு நான் இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். அண்ட் நீங்களும் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா ஒரு கான்செப்ட் முடிச்சுட்டு கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் எடுத்துக்கோங்க. அது ரொம்பவே பெட்டர். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் புது புது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வரப்போகுது. அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் அண்ட் பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.